வணக்கம். இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள். தமிழ் மாதங்கள்லேயே ரொம்பவே மகத்துவமான மாதமாக போற்றப்படுவது தான் இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதத்தின் முதல் நாள் அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி 13ஆம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது. இந்த அற்புதமான நாளில் நம்ம குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு 3 பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலம் புண்ணிய நதிகளில் நீராடிய பலனை நமக்கு முழுவதுமாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த 3 பொருளை போட்டு நீராடும் பொழுது அதை செய்யணும். அந்த என்ன பொருட்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். நீர் இல்லாமல் அமையாது இந்த உலகு அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தும் மாதமாக தான் இந்த மாசி மாதம் விளங்குது அப்படிங்கிறது ரொம்பவே பெருமைக்குரிய ஒரு விஷயம். மாசி மாதத்தில் தான் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் நாளில் தான் எல்லா ஊர்களிலும் கோவிலின் உற்சவர்கள் கிளம்பி நீர்நிலைகளுக்கு சென்று தீர்த்தவாரி வைபவம் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்த்தவாரி வைபவத்தில் தெய்வங்களோடு மக்களும் இணைந்து இந்த நாளில் புனித தீர்த்தங்களில் நீராட இறைவனை தரிசனம் செய்து மகிழ்வார்கள் அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு. இந்த மாசி மாதத்தில் தான் வெற்றி தரும் ஏகாதசி வருது. அதே போல் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த பிரதோஷமும் இந்த மாதத்தில் தான் வருது. அதே போல் மாசி மகம் அப்படின்னு கொண்டாடப்படும் இந்த திருவிழாவும் இந்த மாதத்தில் தான் வருது. அதே போல் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான மாசியில் வரக்கூடிய பௌர்ணமி தினமும் இந்த மாதத்தில் தான் வருது. அதே போல் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாத முதல் நாளன்னைக்கு நம்ம குளிக்கும் தண்ணீரில் 3 பொருட்களை சேர்க்கணும். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக பார்த்தோன்னா கல்லுப்பு. பொதுவாகவே கல்லுப்பு அப்படிங்கிறது நம் மனதிலும் நம் உடம்பிலும் இருக்கும் நெகட்டிவ் எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகளை எடுத்துவிடும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை தினமுமே இந்த கல்லுப்பை போட்டு குளிப்பதை நம்ம வழக்கமாக்கி கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக இந்த மாசி மாத முதல் நாளன்னைக்கு புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த கல்லுப்பை தாராளமாக போட்டு குளிப்பது மிக மிக ஒரு அற்புதமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் என்ன விஷயம் பார்த்தோன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு சிட்டிகை நம்ம குளிக்கும் தண்ணீரில் போட்டுக்கலாம். மூன்றாவதாக பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த 3 பொருளையும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டுவிட்டு நம்ம குளிக்கிறதுக்கு முன்பாக இந்த ஒரு இதை நல்லா போட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியால் நம்ம குளிக்கும் பொழுது புண்ணிய நதிகளில் நீராடியதற்கான பலனை நமக்கு முழுவதுமாக பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே உன்னதமான ஒரு மாதம். விரதங்கள்லேயே உயர்ந்த விரதம் தான் ஏகாதசி விரதம். இந்த மாதம் மாசி மாதம் வரும் விரதமாக இருந்தாலும் மாசி மாதத்தில் வரும் விஜயா ஏகாதசி விரதம் தனித்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. விஜயா அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். இந்த விஜயா ஏகாதசி விரதத்தை நம்ம கடைப்பிடித்தோன்னா கடல் கடந்து சென்றும் வெற்றியை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஏகாதசி வரும் இந்த அற்புதமான மாசி மாதத்தில் நாமும் ஏகாதசி விரதம் இருந்து வெற்றியை நிலைநாட்டலாம். அதே போல் பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது நந்தி தேவருக்கு உகந்ததாது. அன்றைய நாளில் நந்தி தேவருக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து நம்ம வழிபட்டாலே நம்ம கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னும் மாதம் வளர்ப்பிறை திதியில் வரும் திரியோதசி திதியை பிரதோஷ நாளாக நம்ம கொண்டாடுறோம். அதே போல் மாசி மாத சிவராத்திரி நாளுக்கு முன்பு வரும் பிரதோஷ தினத்தை தான் மகா பிரதோஷம் அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம். இந்த நாளில் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வணங்கி நம்ம வழிபாடு செய்தோன்னா அனைத்து துயரங்களும் நீங்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த மாசி மாதம் வழக்கமாக திருவிழாக்களில் இறுதி நிகழ்ச்சியாக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும். ஆனால் இந்த மாசி மாதத்தில் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் நாளில் எல்லா ஊர்களிலும் அந்த கோவிலில் இருக்கும் உற்சவர்கள் கிளம்பி நீர்நிலைகளுக்கு சென்று தீர்த்தவாரி வைபவம் நடைபெறும் அப்படிங்கிறது உண்மை.
தீர்த்தவாரி வைபவத்தில் தெய்வங்களோடு சேர்ந்து மக்களும் இணைந்து அந்த புனித நதிகளில் நீராடுவாங்க. இறைவனோட தரிசனம் செய்து மகிழ்வாங்க. இந்த நாளில் புனித நீராடினால் நம்மளுடைய அனைத்து தோஷங்களும் விலகி ஓடிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த அற்புதமான மாதம் துவங்கும் அந்த முதல் நாளன்னைக்கு இந்த 3 பொருளை போட்டு நம்ம நீராடும் பொழுது புண்ணிய நதிகளில் நீராடிய பலனை நமக்கு முழுவதுமாக பெற்றுக் கொடுக்கும். எல்லா வளநலங்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யலாம். சந்தோஷமாக வாழலாம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.